5 கிரகங்களும் 4 கிரக சேர்க்கையும் சுக்கிரனுடைய உச்ச பார்வையும் உங்களோட லைஃப்ல என்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட போகுது, மகிழ்ச்சியான சூழ்நிலை நடக்குமா, நன்மையான சூழ்நிலை நிலைக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடை, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் யார்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப துல்லியமாக நான் உங்களுக்கு கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய கும்ப ராசியில் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியில் 4 கிரக சேர்க்கைகள், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் மற்றும் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடான சுக்கிரன், 7ஆம் வீடான சுக்கிரனுடைய உச்சநிலை வீடான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் அடைந்து தற்போது செயல்படும் இந்த காலகட்டத்தில் 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கான வாழ்க்கை எதிர்காலம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுது, இந்த கிரக அமைப்புகள் என்னென்ன விஷயங்களில் உங்களை கவனம் என்ற சொல்ல உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த 4 கிரகங்கள் நம்ம சொல்கிறோமே, இந்த 4 கிரகங்களும் சுப கிரகங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் நவகிரகங்கள். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு பாவ கிரகங்களே அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாவ கிரகங்கள் அதிகமாக இருந்து சுப கிரகங்கள் சுமாராக இருந்து செயல்படுத்தும் போது உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கிரக அமைப்புகளை வைத்து பயனுள்ள விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள், லைஃப் சூப்பராகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கையில் உங்களுடைய ராசியின் அதிபதியுமே கலந்துருக்கார். அதான் முக்கியமான விஷயம். அப்போ இவங்களுடைய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், இவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார் என்று பார்க்குறோம். ஸோ இந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் உண்டு, அவங்க யாருனாலும் உட்காட்டுங்க, இப்போ நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன, எங்களுக்கு அதை சொல்லுங்கள், இந்த கிரகங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வெட்டு 1 துண்டு 2 இல்லை 4 அப்படிங்கும்போது தான் சட்டு முடிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ நறுக்காக சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், சிரமம் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அப்போ சிரமம் இல்லாமல் சிறப்பாக வாழணும்னா என்ன பண்ணணும் அதையும் சொல்கிறேன். அதாவது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுடைய பார்ட்னர் நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு சொல்லுவாங்க. இப்போ 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 வலிமையான கிரகங்களும் அமர்ந்திருக்காங்க. உங்கள் ராசியின் அதிபதியை சேர்த்து 4 பேர். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் எப்படியாச்சும் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும், எப்படியாச்சும் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அந்த காலகட்டங்கள் அமைதியாக போங்க, அமைதியாக நிதானமாக போனீங்கன்னா உங்கள் பார்ட்னரே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருவாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் இல்லை நான் அப்படி கிடையாது, நான் இப்படி தான் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வில்லங்கமாயிடுவேன். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு விஷயம் அது. அதே போல் உங்களுக்கு கல்யாணம் முடியலை, சிம்மராசிக்காரங்க வரன் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் காலம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதை விட்டுட்டா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரையும் தேடணும், வரணும் வேணும் தேடிக்கிட்டே இருக்கணும், ஆனால் கிடைக்காது. அப்போ இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான வாழ்க்கை துணை
தேடுவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கணும். சரி, வேறு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, பொருளாதார விஷயங்களில் ஏற்றம் உண்டு. எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்க, எங்கேயா ஒரு பெரிய பணத்தை கொடுத்து லாக் ஆகிட்டீங்க. இப்போ அந்த பணத்தை கேட்க போனால் உங்கள் மேலேயே பழி சொல்கிறாங்க, உங்களையே தவறாக சொல்லுவாங்க, உங்களை லாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலை இல்லாமல் நீங்கள் கொடுத்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க, ஈஸியாக வாங்க போகிறீங்க. நீங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பதாகிய உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னா, உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க போகுது. அந்த சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அது வீடு கட்டுற யோகமாக இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் என்ற அமைப்பு செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 4க்குரிய செவ்வாய் எங்கே போகிறாரு, 7ல் தான் உட்காந்துருக்காரு. அப்போ ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், வீடு கட்ட முயற்சி எடுத்தேன், பாதியோடு நின்றுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகத்தை நடத்தி முடிப்பீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். சரி, இந்த கிரகங்கள் நன்மையை கொடுக்குது, வீடை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, கல்யாணத்தை கொடுக்குது, பிரிய வேண்டிய நிலையில் இந்த உறவை சேர்த்து வைக்குது. ஓகே, சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க அப்போலாம் கவனம் கொடுக்க மாட்டாங்களா, இவங்க வேறு எதுவும் பாதிப்பை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் பாவ கிரகங்கள் அதோடைய கடமையை கண்டிப்பாக செய்யும் என்பது உண்மை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பார்ட்னர்கிட்ட புரிஞ்சு அவங்களுடைய செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக போயிடணும். முதல் விஷயம். அதுபோல் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்க, அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது வில்லங்கம் வருது, தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னா தயவுசெய்து சிம்மராசிக்காரங்க அவங்கள புரிய வைக்க முயற்சி எடுக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அசால்ட்டாக விட்டுருங்க பார்த்துக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது, ஸோ இப்போ கொஞ்சம் டைம் விடுங்க அப்படின்னு என்ன பண்ணுங்கள், பேசுகிற விதத்தை மாற்றிக்கோங்க. நீங்கள் உணர்ச்சிப்பட்டு அவங்ககிட்ட பேச அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை தேவையில்லாத டாமினேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, தேவையில்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகம் கொடுத்துரும். ஏற்கனவே ஏமாந்து ஓடா தெரிஞ்சு போயிட்டீங்க. ஒரு கிட்டத்தட்ட என்னை பொறுத்த சிம்மராசி என்பவர்களில் ஒரு குறைஞ்சது 3 வருஷமாக அல்லது 4 வருஷமாக மகிழ்ச்சி என்பதை தேடிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேடல் விடை தெரியல, எத்தனை தடவை தான் நம்ம இறங்கி போக அப்படின்னு தான் இருக்கீங்க. ஸோ இந்த முறை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்யுன்யம் ஏற்பட போது, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கோச்சார கிரகம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், மிகப்பெரிய வலிமையாக இருந்தால் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் பாதிப்பு என்பது கம்மி தான். பாதிப்பு வந்துடும், பிரிஞ்சிருவீங்க நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? ஆனால் இருந்தாலும் உங்கள் சுயஜாதகம் வலுவாக இருந்து 7ஆம் இடத்து தசாபுத்தி 8ஆம் இடத்தில் அமர்ந்து நடக்கும்போது, அப்போ 7க்குரியவன் 8ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்து தசாபுத்தி நடக்கும்போது, அல்லது 7ஆம் இடத்து தசாபுத்தி நடந்து கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கும்போது சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் ரியாலிட்டியாக உணர்வீங்க, அப்படியே பர்ஃபெக்டாக நடத்தி காட்டும். ஸோ இதிலெல்லாம் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, என்ன விஷயங்களில் ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அடிவயிறு பிரச்சனை வரும், நுரையீரல் பிரச்சனை வரும், மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை வரும். ஸோ இதிலெல்லாம் பிரச்சனை வருவதற்கானதான் வாய்ப்பு இருக்குது, வரும் அப்படிங்கிறது கம்மி தான். சரியா? ஸோ அப்போ நீங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, சின்னதாக ஹெல்த்தில் பிரச்சனை, உடனே டாக்டரை பார்த்துருங்க, சும்மா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உடனே போய் உட்காந்துடணும். ஐயா எனக்கு என்ன தெரியல, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, எனக்கு அடிவயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் தான் மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், மாமியார் சைட்லேருந்து, மாமனார் சைட்லேருந்து, குழந்தை சைட்லேருந்து, குழந்தைய சைட்லேருந்து, நாத்தனார் சைட்லேருந்து, எல்லா சைட்லேருந்தும் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. இவ்வளோ நாட்களாக உழைச்சி ஓடா தேஞ்சு கணவர் வேலை பார்க்காட்டி நானே உழைப்பேன், நானே என் குழந்தைய வளர்ப்பேன், நானே போராடுவேன் சொல்லி போராடி தள்ளாடக்கூடிய நிலைமையில் உள்ள நம்முடைய சிம்மராசி பெண்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக நின்று இதுதான் விஷயம், இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறத ஓப்பன் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக மனசுக்குள்ளே சொல்லியிருந்தீங்க, சொல்லுவோமா வேண்டாமா, ஏண்டா பண்ணுவோம், எதுக்குடா பண்ணுவோம், சொன்னால் எதுவும் பகை வந்துடுமோ அப்படிலாம் நினச்சிங்க. இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. மாற்றமும் ஏற்றமும்
உங்களுக்கு 4 கிரகங்களும் கொடுக்க போது. உடன் சேர்ந்து சுக்கிர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு அற்புதமாக வழங்க போகிறாங்க. நீங்கள் விநாயகர் வழிபாடும் சூரியன் வழிபாடும் பின்பற்றுங்கள். சங்கடம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.